குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். மக்கள் தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது மக்கள் பிறப்பு இறப்பு, அப்புறம் அதனுடைய அடர்த்தி குறை அதிகரித்தல், அந்த மாதிரி என்ன செஞ்சோம் நம்ம வந்து பார்த்தோம். மக்களை பற்றி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படின்னா குடியிருப்புகள். இந்த குடியிருப்புகளை பற்றி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். குடியிருப்புனா என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கணும். அப்போ இந்த குடியிருப்பு நம்ம பார்க்கும் பொழுதே இந்த குடியிருப்பு வந்து மனித வாழிடமாக தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா குடியிருப்பு அப்படின்னு என்ன செய்யறோம் சொல்றோம். அப்போ அந்த மனித வாழிடம் வந்து எதன் செயல்கள் மூலமாக அவருடைய கருத்துக்களை வந்து எப்படி பரிமாற்றிக் கொள்கிறாங்க அப்படின்னா, அதோடைய விவசாயம் வாணிபம், அதாவது விவசாயம் வாணிபத்தின் மூலமாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் அவங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் கொள்ளப்படுறாங்க. அதுதான் இவங்க கிராம குடியிருப்பு என்பது வந்து ஒரு சமுதாய மக்கள், அதாவது இந்த கிராம குடியிருப்பு வந்து சமுதாய மக்கள் அவர்கள் தங்களுடைய முதன்மை தொழிலான வேளாண்மை, மரம் வெட்டுதல், மீன் பிடித்தல், சுரங்க தொழிலில் ஈடுபடுத்திக் கொள்வதை குறிக்கும். இதுதான் என்னது அப்படின்னா, அந்த குடியிருப்பு முதன்மை தொழிலாகிய அந்த சமுதாயத்தை காணப்படுகின்ற, அதாவது என்ன அப்படின்னா அந்த கிராம குடியிருப்பு வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, அந்த சமுதாயத்தில் காணப்படுகின்ற மக்கள் வந்து முதன்மை தொழிலான விவசாயம் மற்றும் மரம் வெட்டுதல், மீன் பிடித்தல், சுரங்க தொழிலில் இவங்க வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுறது இதை என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா குறிக்கப்படுகிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா முதன்மை, அதாவது கிராமப்புறம் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்றோம். அதுக்கு நகர்ப்புற குடியிருப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் தொழில். இந்த நகர்ப்புறம் குடியிருப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாம் தொழிலாகிய அங்க வந்து தொழிற்சாலையை வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. தொழிற்சாலை, வாணிபம், வங்கிகள், இந்த இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இதுல ஈடுபடுத்திக் கொள்றவங்களதான் இரண்டாம் நிலை, அதாவது நகர்ப்புறத்துல காணப்படுகின்ற குடியிருப்புகளை வந்து நம்ம என்ன சொல்றோம் மேற்கொள்றோம். அப்போ இந்த நகர்ப்புறத்திலையும் கிராமப்புறத்திலையும் என்ன செய்யப்படுது அப்படின்னா, அப்ப கிராமப்புறத்துல குடியிருப்பு மக்கள் தொகையினுடைய அளவு மற்றும் அடர்த்தி வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா குறைவாக காணப்படுகிறது. கிராமப்புறத்துல இருக்கின்ற குடியிருப்புகளுடைய மக்கள் தொகை வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா அதனுடைய அளவு மற்றும் அடர்த்தி இது வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா குறைவாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. மற்றும் நகர்ப்புற குடியிருப்பில் அதிகமாகவும் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த நகர்ப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து அதிகமாக, இப்ப கிராமப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா விவசாயம், மீன்பிடித்தல், முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் அதிகமா என்னச்சு அப்படின்னா கிராமங்கள்ல அதிகமா காணப்படும். ஆனா இப்ப தொழில் நிறைந்த இடங்கள்ல நம்ம மேற்கொள்றதுனால நம்ம அதுல அதிகமா ஈடுபடுறதுனால அந்த நகர்ப்புறத்துல தான் மக்கள் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா அதிகமாக என்ன செய்றாங்க காணப்படுறாங்க. அப்போ இந்த குடியிருப்புகள் வந்து என்ன செய்யப்படுகிறது கிராமப்புறத்துல குறைவாகவும் அடர்த்தி கம்மியாகவும் என்ன செய்யப்படுறது அப்படின்னா மேற்கொள்கிறது. ஆனா நகர்ப்புறத்துல அதிகமா என்ன செய்யப்படுறது மக்கள் தொகை காணப்படுகிறது. அதுக்கப்புறம் தளம் மற்றும் சூழல் அமைவு. இந்த தளம் மற்றும் சூழல் அலைவு வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, இந்த தளம் மற்றும் சூழல் அமைவு வந்து ஒரு குடியிருப்பின் உண்மையான அமைவிடத்தை குறிப்பதாகும். இந்த தளம் மற்றும் சூழல் அமைவு வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா ஒரு குடியிருப்பின் உண்மையான அமைவிடத்தை குறிப்பதாகும். அதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா தளம் மற்றும் சூழல் அமைவு அப்படின்னு என்ன சொல்றாங்க. அப்போ ஒரு குடியிருப்பின் அமைவிடமானது நம் அன்றாட தேவைகள் என்னென்னலாம் தேவைப்படுகிறது அப்படின்னா நீர், வேளாண் நிலம், கட்டுமான பொருட்கள், எரிபொருள் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டு அமைகிறது. அப்ப அந்த சூழல் அமைவு வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா, அதாவது குடியிருப்பின் அமைவிடமானது எப்படி காணப்படுகிறது அப்படின்னா நம்ம அன்றாட தேவைக்கான நீரடிப்பு, வேளாண் நிலம்,
கட்டுமான பொருட்கள், எரிபொருள் போன்ற காரணிகளை கருத்தில் கொண்டுதான் என்ன செய்யப்படுகிறது, இந்த அமைவு வந்து என்ன செய்யப்படுகிறது, அமைக்கப்படுகிறது. அப்புறம் பண்டைய குடியிருப்பின் வகைகள். பண்டைய குடியிருப்பினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னா, இப்ப பண்டைய குடியிருப்பின் வகைகள் என்னென்ன காணப்படுகிறது, பண்டைய குடியிருப்பினுடைய வகைகள். அந்த வகைகள் வந்து முற்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து குடியிருப்பானது ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு கட்டப்பட்டது. அதாவது என்ன அப்படின்னா அங்க ஒரு கம்பு அல்லது மரம், மூங்கில் கம்பு அந்த மாதிரி கூரைகளை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வீடு மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா மேற்கொள்றாங்க. அப்போ முற்காலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடியிருப்பான அங்கங்க என்ன பொருட்கள்லாம் கிடைக்கிறதோ அதை வைத்து நம்ம நினைச்சோம் அப்படின்னா அந்த பொருட்களை கொண்டு வீடுகளை நம்ம நினைச்சிரோம் கட்டுவோம். அப்போ ஒரு வீட்டின் அமைப்பானது அங்குள்ள சுற்றுச்சூழலுடன் அங்க வந்து நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தது. இப்ப நம்ம ஒரு வீடு அமைக்கிறோம் அப்படின்னா பண்டைய காலத்துல அந்த சுற்றுச்சூழல், அதாவது காற்றோட்டமாக அங்க எப்படி காணப்படும், அந்த சுற்றுச்சூழல் எப்படி அமையப்படுகிறது, அதை வைத்துதான் அங்க நெருங்கிய தொடர்பு, அதாவது அதை வைத்து நம்ம வந்து நினைச்சுவோம் அந்த வீட்டை வந்து நினைச்சுவோம் அப்படின்னா கட்டுவோம். அப்புறம் விவசாய பிரதேசங்களில் வீடுகளின் சுவர்கள் களிமண்ணாலும், இந்த விவசாய அதாவது என்ன அப்படின்னா அங்க வந்து விவசாய பிரதேசங்களின் வீடுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா விவசாயம் செய்கிறோம் அப்படின்னா ஆற்றோரங்கள், அந்த தண்ணி அதிகமாக கிடைக்கிற இடங்கள்ல தான் நம்ம நினைச்சோம் அப்படின்னா விவசாயத்தை வந்து நினைச்சிருவோம் மேற்கொள்வோம். அப்போ அங்கே வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த வீடுகளினுடைய சுவர்கள் எப்படிலாம் கட்டப்பட்டு இருக்கும் அப்படின்னா களிமண்ணாலும் மற்றும் கூரைகள் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா செடிகளினுடைய புற்களாலும் வேயப்பட்டிருக்கும். அந்த வீடுகள் இப்போ நம்ம இப்போ காங்கிரீட்டு மற்றும் ஓடு அந்த மாதிரி என்ன செய்யறோம் அப்படின்னா போடுறோம் வீட்டில், அப்படி தானே வீட்டை வந்து நம்ம இப்போ கூரையாக மேய்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வீடுகளுடைய சுவர்களில் எப்படி காணப்பட்டிருக்கு அப்படின்னா களிமண்ணால தான் என்ன செய்வாங்க அப்படின்னா அங்கே வீடு கட்டப்பட்டு இருக்கும். இப்பெல்லாம் நம்ம செங்கல் மற்றும் நிறைய இதெல்லாம் வச்சு என்ன செய்றாங்க கட்டுறாங்க. ஆனால் அக்காலத்துல களிமண்ணை குழைச்சி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா வீடு அந்த சுவர்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும் கட்டப்பட்டிருக்கும். அப்புறம் அந்த கூரைகளை பார்த்தோம் அப்படின்னா வைக்கோல்களால என்ன செய்யும் அப்படின்னா வேயப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல சில செடிகளினுடைய புற்களாலோ அந்த வீடுகள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கும் வேயப்பட்டிருக்கும். அப்ப அந்த கூரை அமைப்பிற்கான கட்டடங்களுக்கு அங்குள்ள மரங்களையே பயன்படுத்தி கொண்டன. இப்ப நம்ம கூரையை நம்ம மேயணும் அப்படின்னா அப்ப கம்பு நமக்கு வேணும் அப்படிதானே, அதாவது சட்டம் சொல்லுவோம். அந்த சட்டம் அதை பயன்படுத்துவதற்கு அங்குள்ள மரங்களையே நம்ம நினைச்சிடும் அப்படின்னா பயன்படுத்தி கொண்டோம். அது மட்டும் இல்லாம இம்மாதிரியான பண்டைய வீடுகளில் பெரிய முற்றம், அதாவது பண்டைய காலத்துல பார்த்தா இப்ப நம்ம வீடு இப்ப நம்ம கட்டுறோம் அப்படின்னா இடிச்சு நெருக்கி ஒரு இடம் கூட விடாம நினைச்சிருக்கிறோம் நம்ம வந்து கட்டியிருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல பண்டைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா அதாவது வீட்டுக்கு முன்னாடியே நிறைய என்ன செய்யும் அப்படின்னா பெரிய முற்றமாக என்ன செய்யும் அப்படின்னா காணப்படும். அப்புறம் திறந்த வெளி காற்றோட்ட வசதிகள் இருக்கும். அதாவது காற்றோட்ட அப்புறம் நம்ம எங்கிட்டு நம்ம வீடு திறந்தாலுமே அங்க என்ன செய்யும் நிறைய அந்த காற்றோட்டங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா காணப்பட்டு இருக்கும். அப்ப அப்படி அங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பண்டைய குடியிருப்புகளை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா மேற்கொண்டு வந்தாங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா குடியிருப்பின் அமைப்புகள். இந்த குடியிருப்பினுடைய அமைப்புகள் வந்து ரெண்டு அமைப்புகள் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. ஒன்னு குழுமிய குடியிருப்பு, இன்னொன்னு சிதறிய குடியிருப்பு. குழுமிய குடியிருப்பு வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா அங்க மைய குடியிருப்பு எனவும் அழைக்கலாம். அந்த குழுமிய குடியிருப்பை வந்து மைய குடியிருப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கப்படலாம் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. இந்த வகையான குடியிருப்புல வந்து வீடுகள் வந்து ஒன்றுக்கொன்று அருகருகே அமைந்துள்ளன. இந்த குழுமிய குடியிருப்பு வந்து எப்படி அப்படின்னா ஒன்றுக்கொன்று பக்கத்திலே என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா அந்த வீடுகள் வந்து அமைக்கப்பட்டு இருக்கும். இவ்வகை குடியிருப்புகள் வந்து எப்படி எந்தெந்த இடங்கள்லாம் காணப்படும் அப்படின்னா அல்லது எந்தெந்த இடத்துல அமைந்திருக்கும் அப்படின்னா அதாவது ஆற்று சமவெளிகளிலும் பலமான சமவெளியை ஒட்டியும் அமைந்திருக்கும். அதாவது ஆற்று அப்படின்னா தண்ணீர் போற இடங்களிலும் மற்றும் என்ன அப்படின்னா சமமான சமவெளியிலையும் என்ன செய்யும் அப்படின்னா பலமான அப்படின்னா அங்க செழித்து காணப்படுகின்ற இடங்களிலேயும் இந்த வீடுகள் வந்து என்ன செய்யும் அந்த குழுமிய
குடியிருப்புகள் வந்து என்ன செய்யும் அமைந்திருக்கும். அப்புறம் இந்தியாவில் வந்து குழுமிய குடியிருப்புகளை வடக்கு சமவெளி மற்றும் தீபகற்ப கடற்கரை சமவெளியிலும் காணலாம். இந்த குழுமிய குடியிருப்பை வந்து எந்த இடத்துல நம்ம அதிகமா பார்க்கலாம் அல்லது எந்த இடத்துல நம்ம வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னா இந்தியாவில் வடக்கு சமவெளியில் தீபகற்ப கடற்கரை சமவெளியிலும் இங்க வந்து என்ன செய்யலாம் இந்தியாவில் இந்த குழுமிய குடியிருப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்ப்போம் அப்படின்னா சிதறிய குடியிருப்புகள். இந்த சிதறிய குடியிருப்புகள் என்னென்ன குடியிருப்புகள் அப்படின்னா அங்க வந்து பொதுவாக அதிக வெப்ப பகுதிகளிலும் மலை பாதைகளிலும் அடர்ந்த காட்டு பகுதியிலும் புல்வெளிகளிலும் தீவிர சாகுபடி பிரதேசங்களிலும் காண முடியும். அதாவது இந்த சிதறிய குடியிருப்புகள் வந்து எங்க காணப்படுகிறது அப்படின்னா பொதுவாக அதிக வெப்ப பகுதியிலும் அதிகமா வெப்பம் காணப்படுகின்ற பகுதியிலும் மலை பாதைகளிலும் மற்றும் அடர்ந்த காட்டு பகுதியிலும் புல்வெளிகளிலும் இங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா தீவிர சாகுபடி பிரதேசங்களிலும் இந்த சிதறிய குடியிருப்புகளை வந்து என்ன செய்யும் காண முடியும் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. இவ்வகை குடியிருப்புகளில் வந்து வீடுகள் வந்து எப்படி காணப்படுகிறது இடைவெளி விட்டு காணப்படுவதுடன் வயல்வெளிகளோடு கலந்து காணப்படும். அந்த வீடுகள் வந்து எப்படி காணப்படும் அப்படின்னா இடைவெளியை விட்டு விட்டு என்ன செய்யும் காணப்படும் அந்த வீடு. அதோடு வயல்களோடு சேர்ந்து இந்த சிதறிய குடியிருப்புகள் வந்து என்ன செய்யும் காணப்படும். அதுபோல இந்தியாவில் இவ்வகையான குடியிருப்புகளை எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் அல்லது எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்னா கோசி மலை பாதையின் வடக்கு பகுதியிலும் கங்கை சமவெளியிலும் ராஜஸ்தானின் பாலை பகுதியிலும் இமயமலை மற்றும் நீலகிரியின் மலையடிவாரத்திலும் இந்த சிதறிய குடியிருப்புகளை வந்து நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்து குடியிருப்புகளினுடைய படிநிலை. இந்த குடியிருப்புகளினுடைய படிநிலையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குடியிருப்புகள் இதுல கிராமப்புற குடியிருப்பு நகர்ப்புற குடியிருப்பு அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. இந்த குடியிருப்பினுடைய படிநிலை என்ன அப்படின்னா கிராமப்புற குடியிருப்பு நகர்ப்புற குடியிருப்பு. இந்த கிராமப்புற குடியிருப்புல வந்து தனித்த சிறு கிராமம் சிறு சந்தை அப்படின்னு நினைச்சு அப்படிங்கிறது இந்த குடியிருப்புல வந்து காணப்படுகிறது. அதுக்கப்புறம் நகர்ப்புற குடியிருப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நகரம் மாநகரம் இணைந்த நகரம் அப்படின்னு நினைச்சு அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அப்ப இந்த குடியிருப்பினுடைய படிநிலைகள் இந்த மாதிரி நினைச்சு அப்படிங்கிறது காணப்படுகிறது. சரியா? அதுக்கப்புறம் கிராமப்புற குடியிருப்பு. இந்த கிராமப்புற குடியிருப்பு வந்து எப்படி மேற்கொள்றாங்க அப்படின்னா நீர்நிலையை ஒட்டி இடங்களாகிய அதாவது நீர்நிலைகள் அதாவது நீர்னா தண்ணீர் அதிகமா எங்க காணப்படுகிறதோ அந்த மாதிரி இடத்துல என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த கிராமப்புற குடியிருப்பு வந்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. இது பெரும்பாலும் எந்த மாதிரி இடங்கள்ல காணப்படுகிறது அப்படின்னா ஆறுகள் ஏரிகள் ஊற்றுகள் அருகிலே பெரும்பாலும் கிராமப்புற குடியிருப்புகள் வந்து என்ன செய்யும் அமைந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அதாவது இந்த கிராமப்புற குடியிருப்புகள் வந்து பெரும்பாலும் நீர்நிலைகளை ஒட்டி ஆறுகள் ஏரிகள் ஊற்றுகள் இந்த மாதிரி அருகிலே பெரும்பாலும் இந்த கிராமப்புற குடியிருப்புகள் வந்து என்ன செய்யும் அமைந்திருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. இது வேளாண் தொழிலுக்கு ஏற்ற நிலங்களுடன் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடங்களையே மக்கள் குடியேற தேர்ந்தெடுக்கிறார்கள். அதாவது என்ன அப்படின்னா இந்த இடம் வந்து வேளாண்மை செய்வதற்கும் மக்களுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த நிலங்கள் வந்து இந்த கிராம குடியிருப்பை வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனாலதான் விவசாய தொழிலுக்கு ஏற்ப ஆற்று பள்ளத்தாக்குகளையும் கடற்கரை சமவெளியிலும் கிராம மக்கள் வந்து வாழ்வதற்கு ஏற்ற இடமாக கருதுகிறார்கள். அதாவது இந்த கிராமப்புற மக்கள் வந்து எதை நோக்கி அங்க வந்து காணப்படுறாங்க அப்படின்னா ஆற்று பள்ளத்தாக்குகளையும் கடற்கரை சமவெளியில நோக்கி இவங்க வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா அந்த கிராம குடியிருப்பை வந்து என்ன செய்றாங்க கருதப்படுறாங்க. அப்புறம் கட்டப்பட்ட பொருட்களை மரம் கல் அதாவது கட்டட பொருட்களான மரம் கல் மற்றும் களிமண் போன்றவை எளிதில் கிடைப்பதால் கிராமங்களை குடியிருப்பு அமைக்க சிறந்த இடமாக கருதுகிறார்கள். அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த கிராமப்புறங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அப்படின்னா கட்டட பொருட்களான மரம் கல் களிமண் இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த இடங்களை எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளாக என்ன செய்ய அப்படிங்கிறது காணப்படுகிறது. அப்புறம் கிராமப்புற குடியிருப்பு
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகள். இந்த கிராமப்புற குடியிருப்பு காரணிகள் என்னென்ன காரணிகள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா இயற்கையான நிலத்தோற்றம், உள்ளூர் தட்பவெப்பநிலை, அப்புறம் மண் வளம் மற்றும் நீர் வளம், சமூக அமைப்புகள், பொருளாதார நிலை. இந்த 5 என்ன செய்யப்படுது அப்படின்னா கிராமப்புற குடியிருப்புக்கு ஏற்ற காரணிகள் வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராமப்புற குடியிருப்பின் அமைப்புகள். இந்த கிராமப்புற குடியிருப்பின் அமைப்புகள் என்னென்ன அமைப்புகள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா அங்க வந்து கிராமப்புற குடியிருப்பினுடைய அமைப்புகள் வீடுகள் மற்றும் கட்டடங்களுக்கு இடையே தொடர்பை குறிப்பதாகும். அதாவது என்ன அப்படின்னா அந்த கிராமப்புற காணப்படுகிற அந்த வீடுகள் வந்து கட்டடங்களுக்கும் வீடுகளுக்கும் இடையே அந்த தொடர்பை வந்து என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா குறிக்கப்படுகிறது. இந்த கிராமப்புற குடியிருப்பின் அமைப்பு வந்து நிலத்தோற்றம், தட்பவெப்பம், நீர்நிலைகள், சமூக பொருளாதார காரணிகளின் செயல்பாடுகளை பொறுத்து அமையும். அதாவது என்ன அப்படின்னா இந்த கிராமப்புற குடியிருப்பின் அமைப்புகள் வந்து எதை பொறுத்து அமையப்படுகிறது அப்படின்னா நிலத்தோற்றம், தட்பவெப்பம், நீர்நிலைகள் மற்றும் சமூக பொருளாதார காரணிகளின் செயல்பாடுகளை பொறுத்து இந்த கிராமப்புற குடியிருப்பின் அமைப்புகள் வந்து என்ன செய்யப்படுகிறது அமையப்படுகிறது. அப்புறம் கிராமப்புற குடியிருப்புகள் வந்து அவருக்கு அந்த என்னென்ன அடிப்படைகள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா நீள் வடிவமான குடியிருப்பு, செவ்வக வடிவமான குடியிருப்பு, வட்ட வடிவமான குடியிருப்பு, நட்சத்திர வடிவமான குடியிருப்புகள். இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த கிராமப்புற குடியிருப்பினுடைய வகைப்பாடுகள் அமைப்புகள் வந்து என்ன செய்யப்படுது மேற்கொள்ளப்படுகிறது. இப்போ அந்த நீள் வடிவ குடியிருப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நீள் வடிவ குடியிருப்புகளை என்னென்ன காணப்படுகிறது அப்படின்னா சாலைகள், இருப்பு பாதைகள், ஆறு அல்லது கால்வாய்கள், பள்ளத்தாக்கின் சரிவு ஆகியவற்றின் அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு நீள் வடிவ குடியிருப்பு எனப்படும் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அப்ப நீள் வடிவ குடியிருப்பு வந்து எதன் பக்கத்துல அமைந்து காணப்படுகிறது அப்படின்னா சாலைகள். அங்க வந்து என்ன அப்படின்னா சாலைகள் அமைந்திருக்கும். இருப்பு பாதைகள் ரயில்வே ட்ராக் அந்த மாதிரி என்ன செய்யும் அப்படின்னா காணப்படும். அப்புறம் ஆறு, அப்புறம் கால்வாய்கள் காணப்படும். பள்ளத்தாக்கு சரிவு இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த நீள் வடிவ குடியிருப்பு அருகில் கட்டப்பட்ட வீடுகளின் தொகுப்பு நீள் வடிவமாக என்ன செய்யப்படுகிறது குடியிருப்பாக காணப்படுகிறது. அது எடுத்துக்காட்டாக எந்த இடங்கள்ல இந்த நீள் வடிவ குடியிருப்பு வந்து காணப்படுகிறது அப்படின்னா இமயமலை, ஆல்பஸ் மற்றும் ராக்கி மலைத்தொடர் ஆகிய பகுதிகளில் இந்த நீள் வடிவ குடியிருப்பு வந்து என்ன செய்யப்படுகிறது அதிகமாக காணப்படுகிறது. ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வக வடிவ குடியிருப்புகள். இந்த செவ்வக வடிவ குடியிருப்புகள் வந்து அங்க பெரும்பாலும் அங்க வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா செவ்வக வடிவம் நீளமானதாகவும் அகலம் குறைந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா இந்த செவ்வக வடிவ குடியிருப்புகள் வந்து என்ன செய்யும் காணப்படும். இந்த வகையான குடியிருப்புகள் வந்து சமவெளி பகுதிகள் மற்றும் மலைகளுக்கு இடையே உள்ள பள்ளத்தாக்குகளில் இது வந்து என்ன செய்யப்படுகிறது இந்த செவ்வக வடிவ குடியிருப்புகள் வந்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. இது எடுத்துக்காட்டாக எந்த இடத்துல காணப்படுகிறது இந்த செவ்வக வடிவ குடியிருப்பு வந்து சட்லஸ் பகுதியில் காணப்படாத சட்லஸ் அப்படின்ற பகுதியில் என்ன செய்யப்படுகிறது இந்த செவ்வக வடிவ குடியிருப்புகள் வந்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மையப்பகுதி, அந்த மையப்பகுதி இருக்கு அப்படின்னா அதுல வட்ட வடிவ குடியிருப்புகள் அப்படின்னு நினைச்சிடும் சொல்றோம். அதாவது மைய பகுதியில காணப்படுகின்ற அந்த குடியிருப்பை வந்து வட்ட வடிவ குடியிருப்புகள் அப்படின்னு நம்ம நினைச்சிடும் சொல்றோம். அந்த வட்ட வடிவ குடியிருப்புகள் வந்து எதை சுற்றி அங்க வந்து காணப்படுகிறது, அந்த வட்ட வடிவ குடியிருப்புகள் எதெல்லாம் சுற்றி காணப்படுகிறது அப்படின்னா அங்க வந்து ஏரி மற்றும் குளங்கள் சுற்றி என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா காணப்படுகிறது. ஏரிகள் குளங்களை சுற்றி இந்த வட்ட வடிவ குடியிருப்புகள் வந்து காணப்படுகிறது. சரியா, அடுத்து நட்சத்திர வடிவ குடியிருப்புகள். இந்த நட்சத்திர வடிவ குடியிருப்புகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சாலைகள் ஒன்று சேரும் இடங்களிலிருந்து சாலைகளின் இரு பக்கங்களிலும் மற்றும் எல்லா திசைகளிலும் இந்த நட்சத்திர வடிவ குடியிருப்புகள் வந்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. இது எடுத்துக்காட்டாக எங்க காணப்படுகிறது அப்படின்னா நாமக்கல் நகர்ப்புற குடியிருப்புல வந்து காணப்படுகிறது.
அதுக்கப்புறம் நீர்நிலை குடியிருப்புகள். இந்த நீர்நிலை குடியிருப்புகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வகையான குடியிருப்பு வந்து வறண்ட நிலப்பிரதேசங்களில் நீர்நிலையை ஒட்டி இது வந்து என்னச்சப்படி இந்த பகுதி வந்து காணப்படுகிறது. அதாவது வறண்ட நீர்நிலையை ஒட்டி இந்த பகுதி வந்து என்னச்சப்படுது நீர்நிலை குடியிருப்புகள் வந்து என்னச்சப்படுது காணப்படுகிறது. அடுத்து வறண்ட நில குடியிருப்புகள். இந்த வறண்ட நில குடியிருப்புகளை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வறண்ட நில குடியிருப்பு என்பது வந்து அதை சுற்றியுள்ள நிலத்தை காட்டிலும் அங்க சற்று உயரத்தில் என்னச்சப்படுது அப்படின்னா அமைந்துள்ளது. எது? இந்த வறண்ட நில குடியிருப்பு. சரி, இந்த குடியிருப்பு வந்து நீர் ஆதாரங்களும் நிலத்தொற்று அமைப்பாலும் உலர் நில குடியிருப்பு வெள்ளத்தால் இது வந்து என்ன செய்யப்படுறதுல பாதிக்கப்படவில்லை. அதாவது இங்க வந்து என்ன அப்படின்னா இந்த நீர் குடியிருப்பு இருக்குல்ல வறண்ட நில குடியிருப்பு வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா நீர் ஆதாரங்களாலும் மற்றும் நிலத்தோற்ற அமைப்பாலும் உலர் நில குடியிருப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னு நினைச்சாங்க. இந்த வறண்ட நில குடியிருப்புகளை வந்து நினைச்சாங்க சொல்றாங்க. இது இந்தியாவில் கேரளா கடற்கரையோரத்திலும், அதாவது இந்த வறண்ட நில குடியிருப்பு வந்து எங்க காணப்படுகிறது அப்படின்னா இந்தியாவில் கேரளா கடற்கரையோரத்திலும் மற்றும் கிழக்கு கடற்கரையோரங்களிலும் இது வகையான குடியிருப்புகள் வந்து என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. எந்த வகையான குடியிருப்புகள்? வறண்ட நில குடியிருப்புகள். சரியா? அதுக்கப்புறம் நகர்ப்புற குடியிருப்புகள். நகர்ப்புற குடியிருப்புகளை பத்தி நம்ம நினைச்சிடும் பார்க்கிறோம். இந்த நகர்ப்புற குடியிருப்புகளுடைய வகைகள் என்னென்ன அப்படின்னா இங்க வந்து நகர்ப்புற குடியிருப்புகளை வந்து மக்கள் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை தொழில், அதாவது என்ன அப்படின்னா இந்த நகர்ப்புறத்துல முதன்மை நம்ம எடுத்துக்கிட்ட குடியிருப்புல பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறத்துல முதன்மை தொழில நம்ம நினைச்சுங்க எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நகர்ப்புறத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 மற்றும் 3ஆம் தொழில காணப்படுகின்ற அந்த மக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நகர்ப்புற குடியிருப்புகள் அப்படின்னு என்ன சொல்றோம். இதுல நகரம், மாநகரம், பெருநகரம் அப்படின்ட்டு இந்த நகர்ப்புறமாக என்ன செய்யப்படுகிறது கருதப்படுகிறது. அதாவது 2ஆம் 3ஆம் தொழில ஈடுபடுகின்ற அந்த மக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நகர்ப்புற குடியிருப்பு அப்படின்னு என்ன சொல்றோம். இதுல எதெல்லாம் நம்ம வந்து அங்க வந்து கருதப்படுகிறோம் அப்படின்னா நகரம், மாநகரம், பெருநகரம் அப்படின்னு நினைச்சாங்க கருதப்படுகிறது. இதான் நகர்ப்புற குடியிருப்பு அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. அப்போ அந்த நகர்ப்புற குடியிருப்புகள் வந்து குடியிருப்பினுடைய வகைகள் என்னென்ன வகைகள்லாம் காணப்படுகிறது, நகர்ப்புற குடியிருப்புகள் வகைப்பாடுகள் என்னென்ன வகைப்பாடுகள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா அங்க வந்து நகர்ப்புறத்திற்கான, அதாவது ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கு வேறுபடும் பொதுவான சில வகைப்பாடுகள் என்னென்ன வகைப்பாடுகள் அங்க வந்து மேற்கொள்கிறது அப்படின்னா மக்கள் தொகையினுடைய அளவு, அதாவது ஒரு நாட்டிற்கு இன்னொரு நாட்டிற்கு உள்ள அந்த வேறுபாடுகள் எப்படி காணப்படுகிறது அப்படின்னா மக்கள் தொகையினுடைய அளவு, அப்புறம் தொழில் அமைப்பு, தொழில வச்சுதான் அந்த மக்கள் வந்து நினைச்சுவாங்க அப்படின்னா அங்க வந்து அதிகமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிர்வாகம், இந்த மாதிரி அதனுடைய வகைப்பாடுகளை வந்து நினைச்சுறாங்க மேற்கொள்றாங்க. அப்புறம் நகரம், இந்த நகரம் வந்து எப்படி காணப்படுகிறது அப்படின்னா குறைந்தபட்ச மக்கள் வந்து, அதாவது இந்த நகரத்துல எப்படி மேற்கொள்றாங்க அப்படின்னா குறைந்தபட்ச மக்கள் தொகை வந்து 5000க்கு அதிகமான மக்கள் இருக்கும் இடத்தையே நகரம் என்கிறோம். அதாவது குறைந்தபட்சம் மக்கள் தொகை, எத்தனை மக்கள் தொகை அங்க வந்து இருக்கணும் அப்படின்னா நகரத்துக்கு 5000 மக்கள் தொகை இருந்தால் தான் இதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா நகரம் அப்படின்னு நினைச்சுறாங்க மேற்கொள்றாங்க. அப்ப அந்த நகரங்கள் செயல்படும் நிகழ்வுகளின் அடிப்படையில நிர்வாக நகரம், இராணுவ நகரம் மற்றும் கல்வி நகரம் அப்படின்னு நினைச்சப்படுகிறது வகைப்படுத்தப்படுகிறது. இந்த நகரம் அப்படின்னு நம்ம மேற்கொள்ளும் பொழுது அதுல என்னென்ன அடிப்படையில் அங்க வந்து காணப்படுகிறது அப்படின்னா நிர்வாக நகரம், இராணுவ நகரம், கல்வி நகரம் அப்படின்னு நினைச்சப்படுகிறது அங்க வந்து வகைப்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் மாநகரம், இந்த மாநகரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நகரங்கள்ல பெரியதாக வளர்ச்சி அடையும் போது அவை பெருநகரங்கள் அப்படின்னு நினைச்சப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. சரியா? இத என்ன அப்படின்னா மத்திய வாணிப வட்டத்தை கொண்ட பல்வேறு தொழில்களை உள்ளடக்கிய ஒரு தனித்த குடியிருப்பை மாநகரம் அப்படின்னு நினைச்சாங்க சொல்றாங்க. இது இந்தியாவில் அந்த மாநகரத்தை வந்து எத்தனை, அதாவது 1 லட்சம் மக்கள் தொகைக்கு அதிகமானோர் உள்ள இடத்தையே மாநகரம் அப்படின்னு நினைச்சாங்க அழைக்கப்படுறாங்க. அதாவது 1 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் இருக்கும் மக்களை வந்து அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் மாநகரம் அப்படின்னு நினைச்சாங்க சொல்லப்படுறாங்க. அப்புறம் மிகப்பெரிய நகரம் அப்படின்னா 10 மில்லியனுக்கு மேல் மக்கள் தொகை கொண்ட பெரிய நகரமே
மிகப்பெரிய நகரங்களாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. மிகப்பெரிய நகரம் அப்படின்னா 10 மில்லியனுக்கு மேல காணப்படுகின்ற அந்த மக்கள் தொகை கொண்ட நகரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மிகப்பெரிய நகரம் அப்படின்னு என்ன சொல்றாங்க. இது ஒரு தனித்த தலைநகரமாகவும் செயல்படும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு தனித்த தலைநகரமாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்தெந்த இடங்கள்ல அது செயல்படும் அப்படின்னு நினைச்சாங்க. சில எடுத்துக்காட்டுகள் வந்து சொல்லப்படுகிறது. ஒன்று லண்டன், டோக்கியோ, டெல்லி, மும்பை முதலிய மிகப்பெரிய நகரத்திற்கு சில எடுத்துக்காட்டாக இது என்ன செய்யப்படுகிறது, இந்த மிகப்பெரிய நகரம் அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது. அப்புறம் மீப்பெரு நகர். இந்த மீப்பெரு நகர் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மிகப்பெரிய நகரங்களில் மக்கள் தொகை 10 மில்லியனுக்கு மேலாகவும் பெரிய நகர பரப்பையும் கொண்ட இடத்தை குறிப்பதே மீப்பெரு நகரமாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அதாவது 10 மில்லியனுக்கு மேல் இருக்கின்ற அந்த மக்கள் தொகையில் காணப்படுகின்ற அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மிகப்பெரிய நகரங்கள் தான் என்னது அப்படின்னா 10 மில்லியனுக்கு மேல் காணப்படுகின்ற மக்கள் தொகையினுடைய பரப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மீப்பெரு நகர் அப்படின்னு என்ன சொல்றாங்க. சரியா? இந்த மீப்பெரு நகரம் வந்து பாஸ்டனுக்கும் வாஷிங்டனுக்கும் இடைப்பட்ட பிரதேசம் நன்கு அறிந்த மீப்பெரு நகரமாகும். அதாவது பாஸ்டனுக்கும் வாஷிங்டனுக்கும் இடைப்பட்ட பிரதேசம் நன்கு அறிந்த மீப்பெரு நகரமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா இது இந்த நகரம் காணப்படுகிறது. அப்புறம் இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மீப்பெரு நகரம் எங்க காணப்படுகிறது அப்படின்னா டெல்லி, மும்பை, கொல்கத்தா இதெல்லாம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய நகர்ப்புற பகுதியே மீப்பெரு நகரமாகும். அதாவது இந்த டெல்லி, மும்பை, கொல்கத்தா இந்த நகரம்லாம் மிகப்பெரிய நகர்ப்புற பகுதியில காணப்படுகிறதுனால இது மீப்பெரு நகரமாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்புறம் முக்கியமான மீப்பெரு நகரங்களாக எங்கெல்லாம் காணப்படுகிறது அப்படின்னா குஜராத்தின் காந்தி நகர், சூரத், வதேதரா, ராஜ்கோட் இந்த இடங்களிலும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா முக்கியமான மீப்பெரு நகரங்களாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அப்புறம் இணைந்த நகரம். இந்த இணைந்த நகரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்கள் தொகை வளர்ச்சியின் காரணமாக நில விரிவாக்கம் அடைந்து தொழில் வளர்ச்சி அடைந்து சில நகரங்களையும் பெருநகரங்களையும் நகர்ப்புறங்களையும் கொண்ட பிரதேசமே இணைந்த நகரமாகும். அதாவது என்ன அப்படின்னா மக்கள் தொகை வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா வளர்ச்சியின் காரணமாக மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியின் காரணமாக நில விரிவாக்கம் அடைந்த நகரங்களையும் பெருநகரங்களையும் என்ன செய்யப்படுது அப்படின்னா நகர்ப்புறங்களை கொண்ட பிரதேசமே இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இணைந்த நகரம் அப்படின்னு என்ன சொல்லப்படுறாங்க. இது இந்தியாவில் எந்த மாதிரி இந்த இணைந்த நகரம் வந்து காணப்படுகிறது அப்படின்னா மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை, ஹரியானாவில் குர்கான், பரிதாபாத், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா ஆகிய இந்த நகரத்தில் என்ன செய்யப்படுது அப்படின்னா இணைந்த நகரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. அப்ப இந்தியாவில் இணைந்த நகரத்துக்கு எடுத்துக்காட்டாக எந்த இடம்லாம் காணப்படுகிறது அப்படின்னா மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை, ஹரியானாவில் குர்கான், பரிதாபாத், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள நொய்டா இந்த இடங்கள்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா இணைந்த நகரத்துக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அதுக்கப்புறம் செயற்கைக்கோள் நகரம். இந்த செயற்கைக்கோள் நகரம் வந்து அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட முக்கியமான பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கும் வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகளை செயற்கைக்கோள் நகரமாகும். அதாவது என்ன அப்படின்னா இந்த செயற்கைக்கோள் நகரம் வந்து அதிக அளவு மக்கள் தொகையை கொண்ட முக்கியமான பெருநகரங்களில் நகர்ப்புறங்களுக்கும் அதாவது வெளியே வடிவமைக்கப்படும் வீடுகளோ செயற்கைக்கோள் நகரமாக என்ன காணப்படுகிறது. சரியா? இது பொதுவாக செயற்கைக்கோள் நகரங்கள் கிராம நகர்ப்புற எல்லைக்கு வெளியே அமைந்திருக்கும். இது பொதுவாக இந்த செயற்கைக்கோள் நகரம் வந்து எங்க காணப்படுகிறது அப்படின்னா பொதுவாக நகரங்கள் கிராம நகர்ப்புறங்கள்ல இது வெளியே என்ன செய்யும் இந்த செயற்கைக்கோள் நகரம் வந்து என்ன செய்யும் அமைந்திருக்கும். ஆனா இந்தியாவில் உள்ள அநேக செயற்கைக்கோள் நகரங்கள் வந்து எந்த இடத்துல காணப்படுகிறது அப்படின்னா அநேக செயற்கைக்கோள் நகரங்கள் குடியிருப்பு வந்து பகுதியை கொண்டதாக உள்ளது. அதாவது என்ன அப்படின்னா இது வந்து அநேக செயற்கைக்கோள் வந்து நகரங்கள்ல அதிகமா என்ன செய்யும்
காணப்படும் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. இந்த செயற்கைக்கோள் நகரங்கள் வந்து பெரிய அந்த நகரங்கள்ல தான் இந்த செயற்கைக்கோள் நகரங்கள் வந்து என்ன செய்யப்படுது காணப்படுகிறது அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்புறம் பொலிவுறு நகரம். இந்த பொலிவுறு நகரம் வந்து எங்க காணப்படுகிறது அப்படின்னா, அதாவது நகர்ப்புற பகுதியில் உள்கட்டமைப்பு வசதி. இந்த நகர்ப்புற பகுதியில் வந்து உள்கட்டமைப்பு வசதி வந்து என்ன செய்யப்படுது அப்படின்னா மேற்கொள்ளப்படுகிறது. வீட்டுமனை, விற்பனை, தொலைத்தொடர்பு மற்றும் எளிதாக கிடைக்கக்கூடிய சந்தை உள்ள நகரங்களை சிறப்பு பொலிவுறு நகரங்களாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, எளிதாக கிடைக்கக்கூடிய வீட்டுமனை, தொலைத்தொடர்பு மற்றும் உள்ளமைப்பு கட்டட வசதி இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா, இந்த சந்தைகள் இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா அந்த நகரங்களிலே என்ன செய்யப்படுது அப்படின்னா சிறப்பாக என்ன செய்யப்படுதுன்னா கிடைக்கப்படுகிறதுனால இதை என்ன அப்படின்னா பொலிவுறு நகரங்களாக என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. சரியா, இது இந்தியாவில் உள்ள முதல் 10 சிறப்பு பொருளாதார நகரங்களான ஒரு கூறப்படுகிறது. அது என்னென்ன நகரங்களாக சிறப்பு பொலிவுறு நகரங்களாக கூறப்படுகிறது அப்படின்னா, புவனேஸ்வர், புனே, ஜெய்ப்பூர், சூரத், லூதியானா, கொச்சி, அகமதாபாத், ஜம்பல்பூர், விசாகப்பட்டினம், கோலாப்பூர் மற்றும் தவானாகரா. இந்த இடங்கள்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா பொலிவுறு நகரமாக என்ன செய்யப்படுது அப்படின்னா ஒரு 10 சிறப்பு பொலிவுறு நகரங்களாக என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கலாம், அது ஒரு 10 பொலிவுறு நகரங்களாக என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுகிறது. அது எந்த மாதிரி இடங்கள்லாம் காணப்படுகிறது அப்படின்னா, சென்னை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருப்பூர், சேலம், வேலூர், கோயம்புத்தூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், ஈரோடு இதெல்லாம் என்ன செய்யப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு 12 அதாவது முக்கியமான பொலிவுறு நகரங்களாக என்ன செய்யப்படுது 12 நகரங்கள் வந்து என்ன செய்யப்படுது காணப்படுகிறது. அடுத்து இந்த ஊரகம் நகரம் அப்படின்னு, அதாவது கிராமப்புறம் நகர்ப்புறம் அப்படின்னு என்ன செய்றாங்க சொல்றாங்க. இதனுடைய வேறுபாடு என்னென்ன வேறுபாடு காணப்படுகிறது அப்படின்னா, கிராமத்துல வேளாண்மை தொழில் முதன்மையாக என்ன செய்யப்படுதுன்னா காணப்படுகிறது. அதே மாதிரி நகர்ப்புறத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2ஆம் 3ஆம் நிலை தொழில்களை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அங்க வந்து மேற்கொள்ளப்படுகிறது. அப்புறம் இங்க கிராமத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்களினுடைய அடர்த்தி குறைவாக என்ன செய்யப்படுகிறது காணப்படுகிறது. அதே மாதிரி நகரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மக்களினுடைய அடர்த்தி அதிகமா என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அப்புறம் கிராமத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராமம் அல்லது குக்கிராமம் அப்படின்னு நினைச்சுறாங்க அழைக்கப்படுறாங்க. ஆனா நகரத்துல பெருநகரங்கள் மற்றும் நகரங்கள் அப்படின்னு நினைச்சுறாங்க அழைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல நம்ம எளிதான அமைதியான வாழ்க்கை, அதாவது எளிமையான அமைதியான வாழ்க்கையை வந்து கிராமத்துல வந்து என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்கிறது. ஆனா நகரத்துல வந்து வேகமான சிக்கல் நிறைந்த வாழ்க்கையாக என்ன செய்யப்படுகிறது மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப இதைத்தான் நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா இந்த பாடத்துல மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளை பத்தி நம்ம நினைச்சோம் பார்த்தோம். மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகள் இன்னைக்கு நம்ம பார்த்தது குடியிருப்புகளை பத்தி நம்ம நினைச்சோம் பார்த்தோம். சரியா, அடுத்த கிளாஸ்ல நம்ம நினைச்சலாம் பார்க்கலாம். சரியா, ஓகே.